மிகுதியாகவே ஆர்வமூட்டும் திருக்குறள் ஒன்றுள்ளது. அறன்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. மற்ற நற்குணங்களின் எல்லைகளை மீறலாம், வேறு எந்த நல்ல செயலையும் செய்யாமலும் இருக்கலாம், வேறு விதமான தீச்செயல்களையும் புரியலாம். ஆனால் நீங்கள் பிறர் மனைவியின் எல்லையை மீறக்கூடாது. இந்த புத்தகத்தின் இணைப்பு பகுதியை படிக்கும் பொழுது இதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆரோக்கியமான தூக்கத்திற்கான 12 ஆற்றல் மிக்க உதவி குறிப்புகளை ஆசிரியர் பட்டியலிடுகிறார். அவர் உடற்பயிற்சியை பற்றி பேசுகிறார். குழம்பியை தவிர, வெண்சுருட்டை தவிர, மதுவை தவிர, மருந்தூட்டங்களை தவிர, சிறு துயிலை தவிர, சிறு கருவிகளை தவிர, வெந்நீரில் ஒரு குளியலை போடு, மின்னணு சாதனங்கள் வேண்டாம், சூரிய ஒளியை போதுமான அளவு பெறு, தூங்குவதற்கு மட்டும் படுக்கையை உபயோகி. ஆனால் தீர் முடிவு, நீங்கள் இவற்றில் ஒன்றை மட்டுமே கடைபிடிப்பீர்கள் என்றால் இதை செய்யும் ஒரு உறக்க திட்டத்துடன் இருக்கவும், திட்டமிட்டபடி ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் உறங்கவும், அதே நேரத்தில் எழவும்.